ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு சனி பிரதோஷம். நம் அம்மாப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு, செங்குந்தர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே தான் இந்த சனி பிரதிஷ்டி பெற்றதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சனி பகவானுக்கு இல்லை சிவபெருமானுக்கு. நானே சொதப்புறேன். ஆரத்தி காமிக்கும் போது தான் போக முடிஞ்சு. ஏன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5:30க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம போனோம், அங்கே தீபாராதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. போதும், எப்படியோ போய் நம்ம சாமியை பார்த்துட்டோம்ல அப்படின்ட்டு அப்படியே போனோம். போனால் எல்லா இதையும் சுற்றி பார்த்தோம். தீபாராதனை காமிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் தொட்டு கும்பிட்டாங்க. எல்லாம் மனநிறைவு. ஒரு கோயிலுக்கு போனால் 4 ஜனத்தை பார்த்தாலே மனசு திருப்தி ஆகிடும். பெரும்பாலும் மக்கள் எதுக்கு போகிறாங்க? நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் ஏதோ ஒன்று சஞ்சலம் இருக்கும். ஆனால் நம்ம கோயிலுக்குன்னு போயிட்டு வந்தால் நம்ம மன நிம்மதியாக எவ்வளோ அமைதியாக இருக்குது தெரியுங்களா? இது நாயன்மார்கள் சனி சிவபெருமானுக்கு. இவர் இங்கே தான் மாசப்பூசம் டெய்லியும் நடக்கும். நம்ம விநாயகரை முதல்ல கும்பிடணும். எங்கே போனாலும் முன்ன விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மற்ற கடவுளை கும்பிடணும். இது தட்சிணாமூர்த்தி, இது பொன்னாடி முருகர், துர்கா தேவின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கல, எனக்கு பேரெல்லாம் தெரியாது. அவங்கவுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாமி பேரெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இவர் வேப்ப மரத்து பிள்ளையார். சனிக்கிழமை சனி பகவானை சுற்றி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நவகிரகம். நவகிரகத்தையே சனிக்கிழமை சுற்றி வரக்கூடாது. நம்ம இந்தாண்ட என்னடா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இந்தாண்ட சாமியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்தாண்ட பால் கொடுத்தாங்க, அபிஷேக பால். நம்ம அதை வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கே பூ அர்ச்சனைக்கு கொடுத்தாங்க. பூ, வில்வ இலை எல்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு அப்புறம் இங்கே அண்ணனை பார்த்துட்டு தானே தம்பியை பார்க்க போகணும். அண்ணனை பார்த்துட்டு இந்தாண்ட பார்த்தா நம்ம முருகப்பெருமான் இருந்தார். அவர் தான் இங்கே ரொம்ப விசேஷம். இந்த பங்குனி உத்தரத்தப்போ பால் குடம் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இவருக்கு தான். இந்த கோவிலில் தான் போய் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்தாண்ட ஐயப்பன் இருக்கார். இந்தாண்டையும் அம்மன் இருக்குது, துர்க்கை அம்மனா. இது பேர் என்னன்னு தெரியல, நான் அடுத்த வாட்டி போகும்போது சொல்கிறேன். அப்புறம் இந்தாண்ட எல்லாம் அபிஷேக பால் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தாண்ட எல்லாம் இப்போ தான் நம்ம கிட்ட போக முடியும் சாமிக்கிட்ட. ஏன்னா கூட்டமாக இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு அந்தாண்ட போயிட்டாங்க. அவர் பாருங்கள், சிவனும் பார்வதியும் சேர்ந்து பசுமாடா காளமாட்டு மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி திருநூறு கொடுத்தாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சிவனை பக்கத்தில் இருந்து பார்த்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு வாய் நிறைய கும்பிட்டு அதை பார்க்கவே இதாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம பச்சரிசி கொண்டு போயிருந்தோம். சனி பிரதோஷத்து அன்னைக்கு பச்சரிசி கொடுப்பது ரொம்ப விசேஷம். நம்மளால் எதுவும் இது பண்ண முடியலனாலும் இந்த எறும்புக்கெல்லாம் போடலாமா, ரொம்ப நல்லது. நம்மளால் கோயிலுக்கு போய் கொடுக்க முடியலனாலும் வீட்டில் சுற்றி இருக்கிற ஜீவன அம்சத்துக்கு எதுக்காவது இந்த பச்சரிசியை போடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே இருக்க பாருங்கள், இவர் பேர் என்னது, அதுதான் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஞாபகம் வரமாட்டேங்குது. எல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லாம் கேசரி கொடுத்தாங்க, அது வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாரியாயி கும்பிட்டாங்கங்க முந்தா நேற்று. அதுக்கு நம்ம வந்தோம், ஆனால் நம்மளால் ஷூட் பண்ண முடியல, ஃபோனில் சார்ஜ் இல்லை. நம்ம வெள்ளிக்கிழமை வந்த அன்றைக்கி எதாக இருந்துச்சு, நம்ம சனிக்கிழமை தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்ததுனால இதெல்லாம் சின்ன சின்ன ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அம்மன் பாருங்கள், வெள்ளிக்கிழமை பார்த்தா அதே இதோடையே இருந்துச்சு. அடடா, அப்படியே ஒரு கண் போதாது. ஆனால் கூட்டமான கூட்டம் வெள்ளிக்கிழமை.
எவ்வளோ கும்பல் தெரியுங்களா, செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இது மட்டும் இல்லை, ஆடி மாதம் பிறந்துருச்சு. இனிமேல் வாரம் ஒரு பண்டிகையை நோம்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.